ஆனது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். ட்விஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைல்ல. 1000 நடந்தாலும் விஜய் காவேரி கூட இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக விஜய் சால்வ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா, நான் கடைசியாக சொல்கிறேன், யமுனா கங்கா நீங்கள் 2 பேருமே கேட்டுக்கோங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்று இந்த வீட்டை விற்கக்கூடாது, அப்படியே விற்றா காவேரிக்கு தான் விற்கணும். இதில் சம்மதனா மட்டுமே இதை பற்றி பேசுங்க, இல்லைனா இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியும் அதவே தான் சொல்லுவாங்க. நானும் கடைசியாக இதவே தாண்டி சொல்கிறேன், நீங்கள் 3 பேருமே கேட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். உங்களுக்கு உண்மையாலுமே பணம் வேணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கங்கா, மா நீ ஏதோ வேணும்னே பண்ணுற, இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, என்னமோ பண்ணி தொலை, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்கவே விட மாட்டேன்னு எங்ககிட்டயே சவால் விடுறல, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது, இதில் விருப்பம் இல்லைனாலும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன், ஏன்னா எனக்கு பணம் வேணும், மாமா மலேசியாவிலேருந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, யமுனா உனக்கு என்ன சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க கங்காக்காவே சம்மதம் சொல்லி இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்ட நான் வாதாடி ஜெயிக்கவா போகிறேன், எனக்கும் சம்மதம் தாமா, எனக்கும் நீ பணம் கொடுத்தேன்னா அதை நானும் என் மாமியார் முன்னாடி கௌரவமாக கொண்டு போய் கொடுப்பேன், எனக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்கும், எனக்கும் சம்மதம்ன்ற மாதிரி யமுனா சொல்ல, சரி நாளைக்கே அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி அப்போவே சாரதா சொல்லுவாங்க, விஜய் தம்பி நம்ம நாளைக்கே கொடைக்கானல் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, இப்போ தான் எல்லாருக்கிட்டையுமே பேசினேன், எங்கள் எல்லாருக்குமே பரிபூர்ண சம்மதம்ன்ற மாதிரி சாரதா விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, அம்மா சரிம்மா நான் போகிறேம்மா, இப்போ தான் எல்லாமே முடிவாயிடுச்சுல்ல, இப்போவும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இது என் வீடு கிடையாது, உங்கள் வீடு மாதிரி தான், நீங்கள் எல்லாருமே எப்போ வேணும்னாலும் வரலாம் போகலாம், அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அம்மா, இது பேர் மட்டும்தான் என் பேரில் மாறுதே தவிர அது உன் வீடு தாம்மா, நீயும் பாட்டியும் எப்போ வேணும்னாலும் அங்கே போகலாம் வரலாம், ஏன் அங்கேயே கூட இருக்கலாம், எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையும் இருக்கா, இல்லைம்மா உனக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல அப்படின்ன மாதிரி கேட்க, நீ எப்படின்றது எனக்கு தெரியாதாடி, இதை நீ தனியாக வேறு சொல்லணுமா, எனக்கு எல்லாமே புரியுது காவேரி, நீ சந்தோஷமாக போயிட்டு வா, எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சாரதா காவேரி அனுப்பி விடுவாங்க. உடனே காவேரி அங்கே போனதுமே, அம்மா எல்லாமே பேசி சால்வ் பண்ணிட்டாங்க, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே வச்சிடலாம், அக்காவும் சரி இதவே தான் சொன்னாங்க, அவங்களுக்கு பணம் வேணுமாம்மா, என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணுங்கள், அது போக பணத்துக்கு ரெடி பண்ணுங்கள், ஏன்னா பணத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் கம்மி விலைக்கோ இல்லை பேரம் பேசியோ வாங்கிடக்கூடாது, இன்னத்த மார்க்கெட் ரேட்டை விட 10% அதிகமாக தான் கொடுத்து வாங்கணும், அப்போ தான் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் இதை வச்சு ஏதாவது சங்கடங்கள் வரும்போது கூட நம்ம சொல்ல முடியும், ஏன்னா நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டோம்னா அதுவுமே நல்லா இருக்காதுன்னு சொல்ல, இதை தான் நான் ஏற்கனவே சொன்னல காவேரி, அப்படிலாம் கம்மியான ரேட்டுக்கெல்லாம் வாங்க வேண்டாம், நான் ஏற்கனவே பேங்க்லலாம் பேசியாச்சு, டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியாச்சு, கேஷ் போய் நானும் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன், டாக்குமெண்ட்ஸும் நம்ம லாயர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் லாயரும் கொண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போகிறதுக்காக சாரதா வீட்டுக்கு போவாங்க. அத்தா எல்லாருக்குமே சம்மதம் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கிளம்பலாம்ல கொடைக்கானலுக்குன்னு விஜய் கேட்க, எனக்கு ரொம்பவே சம்மதம் தம்பி, இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது, நம்ம எல்லாருமே சந்தோஷமாக போகலாம், யமுனா கங்கா எல்லாத்துக்குமே சம்மதம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கும் குமரன் பிரதர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமேன்னு சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் நேற்றுக்கே கேட்டுட்டோம், அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, அவருக்கும் சம்மதம் தான் தம்பி, இவனும் யமுனாவும் கார் எடுத்துகிட்டு அப்படியே கொடைக்கானல் வந்துடுறேன்னு சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம அங்கே டேரெக்டாக போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வீட்டுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சாமி கும்பிடுவாங்க. எங்க நம்ம வீட்டை நம்ம பிள்ளைங்களுக்காக விற்கலான் இருக்கேன், அதுவும் வேற எங்கெல்லாம் கிடையாது, நம்ம காவேரிக்கு தான் எழுதி கொடுக்கலான் இருக்கேன், இதுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும், மேற்கொண்டு எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது, நான் இந்த மாதிரி பண்ணுறதில்ல உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக தான் பண்ணுறேன், இதை நம்ம காவேரிக்கு தான் நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல அந்த ஃபோட்டோலேருந்து பூ கீழே விழுகும். உடனே சாரதா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு காவேரிக்கிட்டே சொல்லுவாங்க, உன் அப்பாவும் சம்மதம் கொடுத்துட்டாரு, இதில் அவருக்கு கோவம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கூட ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் காவேரின்னு சொல்லி காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி வாங்க டாக்குமெண்டேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் கிளம்பும்போது கரெக்டாக அந்த லேடி அவங்க குடும்பத்தோடு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுமே, ஏய் கங்கா நீ நல்லா இருக்கியா, காவேரி நல்லா இருக்கியா, 2 பேரும் மாசமாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, குழந்தையெல்லாம் எப்படி இருக்குது, நல்லபடியாக பிறக்கும் டாக்டர் சொன்னாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே மேலேயும் கீழே முழிச்சிட்டு இருப்பாங்க. யார் இவங்க, நமக்கும் வேறு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வேறு போகணும், இந்த டைமில் உள்ளே ரொம்ப தெரிஞ்ச
தெரிஞ்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே காவேரி கேட்பாங்க, ஏம்மா இவங்க நம்ம சொந்தக்காரங்களா என்ன, தெரிஞ்சவங்களா என்ன, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, அக்கா உனக்கு இது தெரிஞ்சவங்களான்னு கேட்க கங்கா சொல்லுவாங்க, ஏண்டி நீ வேறு இந்த மூஞ்ச முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, கங்கான்னு கரெக்டாக வந்து சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்ன மாதிரி கங்கா ஒரு பக்கம் கேள்வி கேட்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவே போய், ஏங்க நீங்கள் யாருங்க, நாங்களும் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன், ரொம்ப நேரமாக உள்ளே வந்து ரொம்ப உரிமையாக பேசுகிறீங்க, இதுக்கு அதுக்கும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, ஆமாம் இவங்கெல்லாம் யார், நீங்கள் ஏன் இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, என்னக்கா என்ன தெரியலையா, நானும் நீங்களும் கிட்டத்தட்ட சந்தானத்துக்கு ஒரே முறை தான் வேணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னம்மா பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க, ஒரே முறை தான் வேணும்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிற, நான் அவரோட பொண்டாட்டி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, தெரியும்க்கா அதவே தான் நானும் சொல்கிறேன், அதே முறை தான் எனக்கும் அவர் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏய் அறிவு கெட்டவளை என்ன சொல்கிற, என் புருஷனை பற்றி என்கிட்டயே தப்பாக வந்து சொல்லிட்டுருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அவங்க பையன் உள்ளே வந்துடுவார். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, முதல்ல இந்த எவிடன்ஸை பாருங்கள் அப்படின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீட்டுவாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே சாரதா அப்படியே நெஞ்சு வலி வந்த மாதிரி உட்காந்துருவாங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு. உடனே அந்த ஃபோட்டோவை விஜய் வாங்கி பார்ப்பாரு. சந்தானம் இவங்க அவங்க ரெண்டு, ஒரு பையன் ஒரு பிள்ளையோட ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு விஜயுமே ரொம்ப ஷாக் ஆகி ஸ்டன்னாகி நின்றுவார். விஜய்க்கு ஒன்றுமே புரியாது. அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்துட்டு காவேரி கிட்ட கொடுப்பாங்க. எல்லாருமே மாற்றி மாற்றி பார்ப்பாங்க. நிவின், யமுனா, கங்கா, பாட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி பார்க்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி திகச்சு போயிடுவாங்க. என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. சாரதா ஒரு பக்கம் கத்தி கத்தி எழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன காவேரி இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்க, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என் புருஷன் மேலே இப்போ வந்து பழி போட்டுட்ருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மாம்மா தயவு செய்து நீ பொறுமையாருமா, நீ டென்ஷன் ஆகாத, நாங்கள் என்னங்கிறத கேட்குறோம், இது ஏதோ ட்ராமா மாதிரி தோணுது, நீ தயவு செய்து வந்து பொறுமையாருமா, நீ டென்ஷன் ஆகி உனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட போகுது அப்படின்ன மாதிரி காவேரியும் கங்காவும் சாரதாவை சமாதானப்படுத்துவாங்க. உடனே பாட்டி போய், ஏண்டி நீ யார், என் மருமக இருக்கும்போது நீ வந்து சந்தானத்தோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பையனையும் ஒரு பிள்ளையும் வேற காமிக்கிற, அவன் துபாயில் கஷ்டப்பட்டு இந்த 4 பிள்ளைங்களையும் பெற்று வளர்த்து எல்லாமே பார்த்து எல்லாமே நடந்துச்சு எங்கள் வீட்டில், நீ எங்கேருந்து நீ முளைச்சி திடீர்னு இவ்வளோ நாள் எங்கே போன அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ அத்தை நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு தடவையும் அதிகமாக வந்து உங்களை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காரு, அவர் வந்து என்னை பற்றி உங்ககிட்டலாம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அவருக்கு இவ்வளோ பெருசாக பையனும் பிள்ளையும் இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின உன்னை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், அவரும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோன்னு தெரியும், நாங்கள் எத்தனையோ தியாகம் பண்ணியிருக்கோம் எங்கள் பிள்ளைங்களுக்காக, அவர் வந்து இந்த மாதிரி கேவலமான ஒரு முடிவெடுப்பாருன்னு கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை கிடையாது, அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அவர், நான் மட்டுமே உலகம்னு வாழ்ந்தவர், நானும் அவரோட உலகத்தில் இந்த 4 பிள்ளைங்க மட்டும்தாண்டி இருந்தாங்க, நீ யாரடி புதுசா. அக்கா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கங்கா பிறந்தப்ப காவேரி பிறந்தப்ப இடையில வந்துட்டு அவர் ஒரு 2 வருஷம் 1 வருஷம்லாம் ரொம்ப லாங்காக வராமலாம் இருப்பார்ல, நீங்கள் அப்போ கூட அவருக்கு கால் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்ருப்பீங்களே, அப்போவெல்லாம் அவர் எங்கே இருந்தாருன்னு நினைக்கிறீங்க, என் கூட தாங்க்கா இருந்தார், அவர் ரொம்ப நாளாக வந்துட்டு இதை உங்ககிட்ட சொல்லணும் முயற்சி பண்ணார், ஆனால் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுனால அந்த ஒரு அவமானத்துலேயும் அசங்கத்துலேயும் சொல்லாமல் விட்டுட்டாரு, ஆனால் வந்துட்டு ரொம்ப வருஷமெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்காரு, துபாயில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட தான் இருந்திருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்லு, இதெல்லாம் அப்பட்டமான போய், இதை நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன், நீ ஏதோ வீண் பழி போடுற, ஆமாம் நாங்கள் இன்றைக்கி சொத்தை விற்க போகிறோம், இன்றைக்கி சொத்தை கைமாற்ற போகிறோங்கும் போது இன்றைக்கி கரெக்டாக வந்து முளைச்சி நிற்கிறியே, இவ்வளோ நாள் நீ எங்கே போயிட்ட, அவர் செத்தார்ல, அவர் செத்தப்போ கூட வரணும்னு உனக்கு தோணலையா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜய் உள்ளே வந்துடுவார். ஆமாத்த கரெக்டாக கேட்டிருக்கீங்க, பாயிண்ட்டு, ஆமாம் சந்தானன்ற ஒருத்தர் இறந்தார்ல, அப்போ வராமல் நீங்கள் கண்டோலன்ஸ் அட்டன் பண்ணிங்களா, அப்போ எங்கே போனீங்கன்னு சொல்ல, அதுக்கு வராதது ஏன் தப்பு தான், அது நான் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் தான் நடந்துச்சு, அவர் இறந்துட்டாருன்னு எனக்கே தெரியாது, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருந்தார், பிள்ளைங்கள பார்த்துட்டு வரேன், கங்காவோட கல்யாணம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தார், ஆனால் இதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு, அதுக்கு காரணம் கூட எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் அதெல்லாம் எனக்கு நம்பவே முடியல, அது போக அது எனக்கு லேட்டாக தெரிய வந்ததுனால தான் என்னால் வர முடியல, இந்த 2 பையனும் சரி என் பொண்ணும் சரி அப்பா மேலே எவ்வளோ உயிராக இருந்தாங்க தெரியுமா, என் மேலே அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அவங்கக்கிட்டே கேட்டு பாருங்கன்னு சொல்ல, உடனே விஜய் அவங்க 2 பேர்த்தையுமே பார்ப்பாரு. அவங்க 2 பேருமே ரொம்ப நேச்சுரலாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் எல்லாரும் எங்கள் அம்மா சொல்கிறத தயவு செய்து நம்புங்க, என் அப்பானா எங்களுக்கெல்லாம் உயிரே, எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருந்தார், எங்கள் ஸ்டடீஸ்லேருந்து எங்களோட எக்ஸ்பென்ஸ்லேருந்து எல்லாமே என் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு, என் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா வந்து துபாயிலேருந்து இங்கே வந்தது மட்டும்தான், அவர் இங்கே வந்திருந்துருக்கவே கூடாது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி கங்காவும், நீ யார், என் அப்பா இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார், ஆமாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி கிடையாது, பக்கா ட்ராமாவாக இருக்குது விஜய், நீங்கள் நம்பிடவே நம்பிடாதீங்க,
இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக பசுபதி வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருவாரு. என்ன காவேரி, வழக்கம் போல் இதையுமே ட்ராமா பொய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சாரதாம்மா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுறேன், நல்லபடியாக கேட்டுக்கோ. இதில் வந்து இவன் என்ன திடீர்னு தலையிடுறான்? இவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இவன் மூலியமாக வந்த ஆளுங்களோ இல்லை இவங்களுக்கும் ஏதாவது சம்மதமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மருமகனும் மகளும் பயங்கரமாக யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இந்த ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் நானும் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் நண்பனுக்கு வந்து இப்படி ஒரு குடும்பம் இருந்தது எனக்குமே எப்போவோ தெரியும். என் மூலியமாகவே என் அக்கௌண்ட்லேருந்தே நிறைய தடவை இவங்களுக்கு நான் டிரான்சாக்ஷன் அனுப்பியிருக்கேன். இவங்களுக்கு வந்து காசு போட்டுட்ருக்கேன். அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே எங்கிட்ட இருக்குது. சந்தானம் என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா அதிகமாக வாங்கியிருக்கான்னு சொன்னல, அதுக்கு கூட எவிடன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாமே இவங்களுக்கு கொடுக்கறக்காக தான். நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் என் சந்தானமே இல்லாத போது இதை பற்றி சொல்லி அவனை அவமானப்படுத்த வேண்டாம். அது போக இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டமாகும்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் உள்ள வந்து, பசுபதி நீ நிறுத்துடா, இதெல்லாம் உன்னோட ட்ராமாவா? இன்றைக்கி கரெக்டாக நாங்கள் வீடு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? எப்படி இவ்வளோ கீழ்த்தரமாலாம் நீ யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ தம்பி, நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கலாம், நான் சத்தியமாக சொல்கிறேன், இதில் எனக்கும் என் ட்ராமாக்கும் என்னோட முன்பகைக்கும் சம்மதமே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், சந்தானத்தோட குடும்பம் தான் இவங்க. துபாயில் இருக்கும்போது நிறைய தடவை வந்து நானே இவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கூட இருந்திருக்கோம். உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஆமாம் அந்த பசுபதி அங்கிளை எங்களுக்குமே தெரியும். நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு நிறையா தடவை பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். இவர் தான் எங்களுக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்பா வர முடியாத டைமெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் புருஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஆனால் பயங்கரமாக அழுவாங்க. உடனே பாட்டி போய், சாரதா நீ தயவு செய்து அழுகாத, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க. வழக்கம் போல் இந்த பசுபதி ஏதோ திட்டம் போடுறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இதில் நீ குழம்பிக்காத. சந்தானம் அப்படி கிடையாது. என் வயிற்றில் வந்து 10 மாதம் பிறந்து பெத்த பிள்ளை வந்து அவன் வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனோட மனசு முழுக்க அவனோட உலகம் முழுக்க இந்த 4 பிள்ளைங்களும் நீ மட்டும் தாண்டி இருந்த. இவன் சொல்கிறதெல்லாம் நம்பிராத. நீ எங்கேருந்து வந்திருக்க எங்கள் குடியை கெடுக்கிறதுக்கு அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவாங்க. உடனே பசுபதி, பாட்டி கொஞ்சம் நில்லுங்க, நான் தான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சந்தானத்துக்கு வந்து இப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சு. இந்த 2 குழந்தைங்களுமே அவனோடது தானே. நான் எவ்வளோ நாள் சரி போகட்டும்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் மறைக்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு வழியுமே இல்லாமல் எதுவுமே நடக்காமல் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய தடவை நானே உதவியிருக்கேன். இன்கேஸ் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கனாலும் நீங்கள் தான் மாட்டுவீங்க. அது போக இவங்களுக்கும் நியூஸ் போயிடுச்சு நீங்கள் இந்த வீட்டை விற்க போகிறீங்கன்னு. இவங்கள மீறி இந்த வீட்டை நீங்கள் விற்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. ஏன்னா சந்தானத்துக்கு இன்னும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கும்போது இந்த பங்கை வந்து நீங்கள் சரிபாதியாக தான் பிரிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் இவ்வளோ தூரம் இருக்குல்ல, அவங்களோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பசுபதி, இதெல்லாமே உன் வேலைன்னு நல்லாவே தெரியுது. நீ என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்க, என்னென்னமோ பித்தலாட்டம் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ என் அப்பா மேலே ஒரு கெட்ட பேர் வச்சு அவதூறாக ஒரு பழியை போட்டு என் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணுறதை சத்தியமாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். உன் மேலே எனக்கு கொள்ள வெறி வருது. நீ இந்த வீட்டை வேணும்னு சொல்லி எழுதி கேட்டிருந்தா கூட பிச்சை போட்ட மாதிரி நாங்கள் போட்டிருந்துருப்போம். ஆனால் என் அப்பா மேலே இப்படி ஒரு கெட்ட பேரை வந்து நீ உண்டாக்கிட்டேல்ல, என் அப்பாவுக்கு இருந்த மரியாதையும் போச்சு, பேரும் போச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இதை ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாமே காமிங்க, நாங்கள் என்னவாக இருந்தாலும் அஃபிஷியலாக பார்த்துக்குறோன்னு சொல்ல, உடனே விஜய், கரெக்டு காவேரி, நம்ம இதை அஃபிஷியலாகவே பார்த்துக்கலாம். இந்த தடவை இவங்கிட்ட பேசினாலும் சரி இவங்கக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இதை வச்சு கூட ஃபர்தராக இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதவே ஒரு காரணமாக வச்சு என்ன வேணுனாலும் நடக்கும். இதை அஃபிஷியலாக வந்து நம்ம டீல் பண்ணுறது, அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம கோர்ட்டில் பார்த்து பைசல் பண்ணிக்கலாம். இவங்க காமிக்கிற இந்த 2-3 ஃபோட்டோஸு, இவங்க காமிக்கிற பேங்க்கோட டிரான்சாக்ஷன்லாம் வச்சு ஒன்றுமே வந்துட்டு நம்பிட முடியாது. இந்த காலத்தில் ஏஐ போயிட்டுருக்குது. என்ன மார்ஃபிங் வேணுனாலும் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எப்படி வேணுனாலும் ரெடி பண்ணலாம். உயிரோடு இல்லாதவனா உயிரோடையும் கொண்டு வரலாம், உயிரோடு இருக்கவனா செத்துட்டான்னு கூட காமிக்கலாம். அதனால் இதெல்லாம் நம்ப முடியாது. அவர் வந்து உங்களோட ஹஸ்பண்ட், சாரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, சந்தானம் வந்து உங்களோட அப்பான்னு சொல்லி, அதுக்கான எவ்வளோ எவிடன்ஸையும் நீங்கள் காட்டுங்க. கோர்ட்டில் நீங்கள் என்ன வேணுனாலும் பேசிக்கோங்க, நாங்கள் இதை கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பசுபதி, அது வரைக்கும் இதை நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணக்கூடாது தம்பி, அது உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் அவசரமாக உங்கள் பொண்டாட்டி பேரில் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு டீல் பண்ணிக்கலான்லாம் பார்க்காதீங்க. இந்த வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறக்கே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இந்த வீடு ஏற்கனவே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும், எந்த சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த வீட்டை போராடி இவங்க 2 பேர்த்துக்கும் நான் வாங்கி தருவேன்.
இவங்களும் எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி தான். சாரதாவை நான் எப்படி பார்த்தனோ இவங்களையும் நான் அதே மாதிரி தான் பார்த்தேன். இந்த 2 பிள்ளைங்களும் இவனோட சந்தானத்தோட பிள்ளைங்க தான். அதனால் இவங்களுக்கு இருக்கிற எல்லா மரியாதையும் எல்லா உரிமையும் இவங்களுக்குமே இருக்குது. அதனால் இந்த வீட்டை இப்போதைக்கு விற்கக்கூடாது, அதுக்கு மட்டும் நீ கேரண்டி கொடுன்னு சொல்ல, ஏய் நிறுத்துடா, நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காத. நீ என்ன பண்ணுவ, எப்படியெல்லாம் வருவேங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நாங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த வீடு எங்கள் பேரில் தானே இருக்குது, இப்போது உங்கள் பேரில் கிடையாதுல்ல. அதை நீங்கள் எப்படி வாங்கிடுறீங்க, நீங்கள் என்ன ட்ராமா பண்ணுறீங்கன்னு பார்த்துட்றேன். எனக்கு வீடெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என் அம்மா மாதிரி நினைக்கிற சாரதாத்தை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டுல, இப்படி ஒரு குடும்பத்தையே வந்துட்டு தலைகுனிய வச்சுட்டு இல்லை. இதுக்கு நான் உனக்கு பதிலடி கொடுத்தே ஆவேன். இது என்னங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணியே ஆவேன். நீ இன்னொரு விஜயை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ன மாதிரி பயங்கர கோவமாக வந்து விஜய் சவால் விடுவார்.